கேள்வி மூலம் நீங்கள் தான் கேவலப்படுத்துறீங்க. நாங்கள் விஜய் சாரை மதிக்கிறோம், வாழ் சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட நான் 10 நிமிஷம் பேசி வந்திருக்கேன். அவருடைய மரியாதை அவர் நான் வச்ச அன்பை சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இல்லை இல்லை, நான் பொதுவாக யாரையுமே மீன் பண்ணல. நல்லவங்கெல்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அதாவது நான் என்னுடைய கதையை வந்து நீங்க இந்த நிகழ்கால அரசியலை நீங்க மையப்படுத்தாதீங்க. நான் கக்கன், ஜீவா இல்ல கேள்வி இல்ல நீங்க கேக்குற கேள்வி ரைட்டு தலைவா. படம் இன்னைக்கு தான் இல்ல இப்பதான் படம் எடுத்திருக்கோம். கதை எழுதின காலம் வேற, ரிலீஸ் சரி சார், அது சந்தர்ப்பங்கள் அப்படி ஆயிருச்சு. இது கிளைமேக்ஸ் வந்து நான் முன்னாடியே 2 கிளைமேக்ஸ் வச்சிருந்தேன். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மகானை திரும்ப அந்த மகானை மக்களுக்கு ஒரு மகானை உருவாக்கணுங்கிறது ஒரு கிளைமேக்ஸு. இல்லை அப்படி இல்லைன்னா மக்கள் எப்படி மகானை தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி மக்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான். இந்த 2 கிளைமேக்ஸு அதில் நான் கிளைமேக்ஸு என்னால் சந்தர்ப்பத்தில் எடுக்க முடியலை. 2வது கிளைமேக்ஸ் எடுக்கும்போது சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. நான் இதை எனக்கு சென்சார் அதிகாரி படம் பார்த்துட்டு அப்படி ஐஏஎஸ் அவர் சொன்னார், என்னங்க இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமையுதே அப்படின்னாரு. சார் அப்படி இல்லை சார், நான் என் ரசஸெல்லாம் காட்டுறேன். நான் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியும் சார். சார் நீங்க இல்ல இருங்க சார். இல்ல இந்த படம் சார் 10 சார் நீங்க 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா? நீங்க 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க சார். ஒரு வண்டி கடை வச்சிருந்தா 10,000 ரூபா கொடுக்குறான் கடன். சினிமாவுக்குன்னு போனா 100 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி நான் மாத்துவேன்? எனக்கு மாத்தணும்னு ஆசை தான். ராதா ரவி சாருக்கு கேளுங்க சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கிளைமேக்ஸை மாத்திடலாமா சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை. நான் அவர் அழகு பார்த்தவன். இந்த கதை வந்து சிஎம் சாருக்கே தெரியும். அதே நேரத்தில் இன்னைக்கு மீனவத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நடிக்க வேண்டியது. அவர் என் ஆஃபீஸில் அவரும் நானெல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இந்த கதையை. சூப்பர், இந்த இதில் நான் எங்கேயோ போவேன் அப்படின்லாம் சொன்னவர். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும். ஆனால் அவர் சிஎம் ஆனது என்ன, இது எதாச்சியாக நடந்தது, கிளைமேக்ஸும் எதாச்சியாக நடந்தது. சரி சார், அது வந்து கலைஞன் என்னுடைய 25 வருடம் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். கல்யாணம் காட்சி பண்ணலை, வாழ்க்கை என்னுடைய பழகிய நாட்கள், 3ஆம் மனிதன் 2 படத்தை எடுத்து இதே பத்திரிகையாளர்கள் தான் வந்திருக்கீங்க. சொத்தவே அழிச்சிட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த சினிமா தான் என் உசுறு, சரிங்களா? அந்த சினிமாவில் இருந்து வந்தவர் தான் சிஎம் சார். அதனால் கலை இது வந்து படைப்புகள், கலை, இதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிற மாட்டார். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒன்றுமே, அதெல்லாம் எதுவுமே கிடையவே. நான் எல்லார்ட்டையும் பாக்கியராஜ் 3ஆம் மனிதன் பாக்கியராஜ் சார் தான் நடித்தார். அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் வந்து கதையை மாற்றும் போது நான் விட மாட்டேன். அவர் சொல்லுவார், ஏன் 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் வயசு, நீங்கள் என்ன ஒரு விஷயம் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க சார். நீங்க இல்ல நான் ஒரே ஒண்ணு விஷயம் சார். இல்ல படம் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு பாதிப்படைச்சிருக்கு. நான் கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்க. நீங்க எப்படி ஒரு இதுல வந்து பேசுவீங்க? இல்லனா என்னோட தனிப்பட்ட கருத்து நான் பேசும்போது நீங்க வந்து என்ன பேசுறீங்க? அத பத்தி சரி அண்ணே விடுங்க. நீங்க மெச்ச விஷயத்தை கார்த்திகேயனா காமெடியா பேசுங்க. ஒரு ஹேண்ட்ஸமா ஒருத்தர ஹீரோ மாதிரி ஏஜானால ஹேண்ட்ஸமா ஒரு ஹீரோ போட்டுருக்கீங்க. ஆனா ஹீரோயின்ஸ் என்ன ரவி மரியா கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி ஒரு ப்ரொமோஷன் கூட வரல. இல்ல சார், வந்துச்சு ஆடியோ லான்ச் கூட வந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல வந்தாங்க சார். என்னன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான் சார்.
ஏன்னா 15 வருஷமாக சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கேன் சார். அழகுன்னு யாருமே வாய்ப்பு கொடுக்கல சார். நடிப்பேன் சார், நல்லா நடிப்பேன் சார், நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சித்திரலாம் போல் இருக்குது, எனக்கு அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கேன், என் சொந்த பந்தமெல்லாம் கேவலமாக பேசுது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கண்ணீர், இது இத்தனை ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே எத்தனை கலைஞர்கள் அப்படியே மன உளைச்சலில் இருக்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். கார்த்திக் சார், ஆக்சுவலாக வந்து நான் தான் அதை நோ சொல்லியிருக்கணும் ஆஸ் ஹீரோவா. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஹீரோயினை வந்து மையப்படுத்தி இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது, அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டூயட் ஒரு சீன் தான். அப்போ டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்தார். இவங்க 2 பேரோட உதவினா படமே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அன்னைக்கு ஹீரோயினை தேடும் போது 5 லட்சம் 10 லட்சம் போது அவங்களால கொடுக்க முடியல சார். அஸ் ஹீரோவா இது போதுங்கன்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன். ஆமாம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இல்ல எனக்கு என்னன்னா, சிலுக்கோவர்பட்டி சிலுக்கும் எங்களை கொஞ்ச நேரம் வந்தாலும் கலந்துட்டாங்க. ஆனா அது இன்னும் ரீச் ஆயிருக்கணும், கொஞ்சம் அழகா போட்டுருந்தா. உண்மையை கேள்வி நியாயமானது, அவரே ஃபீல் பண்ணாரு. பட் பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் சார், ஓப்பனா சொல்ல போனா. அதாவது சிஎம் பதவியோட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? சிஎம் பதவி கிடைக்கல, நாம போராடிக்கிட்டு நீங்க சிஎம் பதவி வந்து ஓடிடுறீங்க. நீங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், ரவிமரி ஏதாவது தலையிட்டாரான்னு கேட்டார் அண்ணன். ஒரு அண்ணன், நான் தலையிட்டு அந்த கேள்வி நான் கேட்டிருப்பேன். நான் இது வரைக்கும் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். நான் ஒரு டைரக்டர் இருக்கிறதுனால டைரக்டரோட ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே கன்சியூவ் பண்ணி செல்வார்ட்ட கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதனால அவர் சொன்னதான் சார் செஞ்சேன், இதான் உண்மை. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, கிளைமேக்ஸில் நான் இல்லை. வேற எந்த ஹீரோ அண்ணா கார்த்திக் அண்ணா வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோ கிளைமேக்ஸில் அவர் தான் கிளைமேக்ஸை முடிப்பார். இல்லை முடிப்பார் முடிப்பாருண்ணா தீர்மானி. அதுவும் அப்போ ஒரு ரவிமரியா ஒரு ஹீரோவா வந்து நான் கிளைமேக்ஸில் வரணும்னு அடம்பிடிக்கவே இல்லை. உங்கள் கதை என்ன கேட்குது பண்ணீங்கன்னு நான் கிளைமேக்ஸில் இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா நான் எங்கே இருக்கேன்னா? அப்போ எவ்வளோ தூரம் டைரக்டர் சொல்படி நான் நடந்துக்குன்னு பார்த்துங்க. சார், இந்த கதையில எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க, எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க. பத்திரிக்கைக்குரிய இதுக்கு மேல கேவலப்படுத்தி இனிமே ஒரு படம் வருமான்னு தெரியல. என்ன அப்படி சொல்றீங்க? என்ன நான் உங்களுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்றாங்கறதா? இல்ல அது தவறு. இல்ல தவறு, அது வைக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது வந்து காமனா ஒரு ரைட்டரா யோசிச்சது. சத்தியமா உங்களை நான் என்னைக்குமே நேசிட்டு இருக்கேன். நாங்களாம் நான் பார்த்துட்டேன் தலைவா. இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, ஒரு டைரக்டரோட நான் தலையிட மாட்டேன். உங்களை மன்னிப்பு கேட்கிறேன், அது உரிமை. இவரோட கிரியேஷனில் போய் தலையிட முடியாது நடிகரா. உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன சொல்லுவாங்க, இவர் ஒரு டைரக்டர். இல்லை இவர் ஒரு டைரக்டர், அதனால தான் தலையிடுறாருன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. நான் தலையிடுறது இல்லை சார் எதுலையுமே. இப்போ நான் மன்னிப்பு கேட்குறது என்னுடைய சகோதரர்கள் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதான் சொல்லுங்க. சரி சரி தேர்தலை கிண்டல் பண்ணிருக்கீங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, ஒரு குருமாளி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த படத்தோட தீர்ப்பு நாளைக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை தெரியும். அதையாவது ஏத்துக்கிட்டீங்களா? அது கண்டிப்பா ஏத்துக்கிறேன், அது கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் எங்களோட கருத்தை நாங்க சொல்லிட்டோம். மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்டிப்பா 4 வாரம் படம், அது கன்ஃபார்ம். சார் எதுவா இருந்தாலும் சார் நான் இங்க பாருங்க, எனக்கு இவர் கிளைமாக்ஸ் இன்னும் தெரியுமா உங்களுக்கு? இவர் இந்த படத்துல என்ன கிளைமாக்ஸ் எடுக்கிறாருன்னு தெரியாது. இப்ப சொல்றேன் விஜய் சார் சிஎம் ஆனோடனே முதல்ல போய் அண்ணா பெருமையா இருக்குன்னு போய் வாழ் சொன்னவன் நான் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நின்று நான் 5 நிமிஷம் பேசி வந்தேன். என்ன பேசுன்னு தெரியுமா? நான் ஒரு கட்சியில் வந்து கொள்கை பிரபுத்துவத்தில் இருந்தாலும் உங்களை நான் எந்த இடத்துலையும் தவறாக பேசினதில்லைனா எவிடன்ஸோடு நான் சொல்லுவேன் அப்படின்னேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா விஜய் சார்? அதெல்லாம் பாலிடிக்ஸ் தான், அதை மறந்துட வேண்டியதானே அப்படின்னாரு பெருமையாக. ஆனால் அந்த நேரத்தில் தாவேக்காவோட சேர்ந்த அத்தனை நண்பர்களும் இல்லை ஆமாம், அதே சமயத்தில் அன்றைக்கி தாவேக்கா சேர்ந்த அத்தனை ரசிகர்களும் அந்த மன்றத்தை சேர்ந்த இல்லைண்ணே சொல்லிடுறேன். தாவேக்கா, அதாவது நான் சொன்னது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் சார் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் எலெக்ஷன் டயத்தில் ரவிமரியா விஜய்க்கு சப்போர்ட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் மீம்ஸாக போட்டாங்க. அது எல்லா விஜய் ரசிகரும் நான் இப்போ ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ண போகிறப்ப தலைவா சூப்பர் இருக்கவரேன். இல்லை இவ்வளோ தூரம் பேசுகிறவன் இல்லை இப்படி சொல்கிறவன் இந்த கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இல்லை கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் எம் நாட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஆமாம் என் நடிப்பு ஏதாவது குறை தெரியுமா? அதாவது இல்ல காமராஜ் எல்லாமே இல்ல ஒரு கலைஞனா நான் சிறு வயதுல படிச்ச சில கருத்துக்களை வச்சு எடுத்தேன். என்னன்னா
ஒரு கதையாக பார்ப்போம்ல. கக்கன் சார் போய் பாய் கூட இல்லாமல் படுத்தாரு அப்படிங்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டு மனசு பாதிச்சது. இந்த மாதிரி இந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல விஜயகாந்த் சார் வந்து இறந்தப்ப ஒரு மனசு பாதிச்சது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி இப்படி அந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து இந்த ஆளுங்கட்சியை நாங்கள் இது பண்ணி எடுக்கலை. இது அப்படி கிடையாது, அப்படி நீங்க வந்து இல்ல இந்த மாதிரி நீங்களே இங்க பாருங்க. இப்ப யாரு கேவலப்படுத்துறது கவர்மெண்ட்? நீங்க உங்க கேள்வி மூலம் நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. நாங்க விஜய் சாரை மதிக்கிறோம், வாழ் சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட நான் 10 நிமிஷம் பேசி வந்திருக்க அவருடைய மரியாதை அவர்கள் நான் வச்ச அன்பை சொல்லிட்டு இருக்கேன். நான் அன்புங்கிறது குஷி படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜில்லாவில் நடிக்கிற வரைக்கும் நான் அவரோட தொடர்பு வச்சிருக்கேன். எனக்கு அவருக்கு நட்பு பெருசு. என்னை முதல் டைரக்டர் ஆகணும் துடிச்சர் அவர். ஜெராக்ஸ்னு ஒரு கதை எழுதி இந்த ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணால் இதுதான் பண்ணுவேன்னு என்னை கார் வச்சு சுத்தனவர் அவர். அந்த அன்பு எனக்கு இன்னும் குறையல. ஆனால் நீங்கள் தான் தப்பு தப்பாக கேள்வி கேட்குறான்னு நினைக்கிறேன். திருப்பி அதை கேட்கும்போது நான் அப்படி பண்ணவே இல்லையே.